ஜோசப் பராசை சிங்கம் ஐயா அவர்களை கொலை செய்தவர்களை பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்திருக்கின்றது. அதே போல மாமனிதர் ரவிராஜ் அவர்களை படுகொலை செய்தவர்களை பொது மன்னிப்பு கொடுத்து விட்டிருக்கின்றது அரசாங்கம். மீண்டும் விடுதலை புலி போராட்டத்தை உருவாக்குகின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த விடுதலையை செய்ய முடியாத ஸ்ரீலங்கா அரசு எப்படி ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வை தரப்போகிறது என்பது இந்த அரசாங்கம் உண்மையிலே ஒரு நீதியாக நடக்கும் என்றால், பக்கசார்பில்லாம நடக்கும் என்றால், கொல்லப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர் புதிய அரசாங்கம் மாற்றம் என்று சொல்லிக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகளிலே அதுல 2 பேருக்கு எதிராக தொடர்ந்து வழக்கு. சிறை கூடங்களில் இருக்கின்ற அரசியல் கைதிகளை எங்களுக்கு ஒரு நீதியை தாருங்கள், தமிழர்களுக்கு ஒரு விடிவை தாருங்கள். ராணுவ அதிகாரி பொது மன்னிப்பு என்கின்ற பெயரிலே விடுதலை செய்யப்பட முடியுமாக இருந்தால் அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறையில் வாடுகின்றார்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது ஏன் நடக்குதுன்னு சொன்னால், அதாவது அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. இது வடக்கு கிழக்கில் எல்லா மாவட்டங்களையும் இடம்பெற போகின்றது. ஒரு சில மாவட்டங்களில் முடிஞ்சுது கையெழுத்து போராட்டம். அதாவது போராட்டம் இதில் என்ன சொல்கிறது, கட்சி பேதங்கள் இன்றி அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணொலியில் இந்த போராட்டத்தில் என்னென்ன நடக்கிறது என்பது தொடர்பாக தான் இருக்க போகுது. இந்த காணொலியில் போயிட்டு ஃபுல்லாக விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைய நிகழ்வானது நீண்ட காலங்களாக சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இந்த கையெழுத்து போராட்டத்துக்கான ஆரம்ப நிகழ்வாக யாழ் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து இந்த கையெழுத்து வேட்டை, விடுதலைக்கான இந்த கையெழுத்து போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலேயும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 3 மாவட்டங்களில் இந்த நிகழ்வுகள் முடிந்து இது 4வது மாவட்டமாக யாழ் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 53 ஆண்டு கால இந்த இன விடுதலை போராட்டம், 15 ஆண்டுகள் இந்த விடுதலை போராட்டம் முடிவுக்கு வந்து நீண்ட காலமாக பெற்றோர்களும் உடன்பிறப்புகளும் மனைவிமார்களும் சிறை கைதிகளுக்காக ஆண்டுதோறும் சிறைவாசல் தேடி போய் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய புதிய அரசாங்கம் ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி இந்த கைதிகளுக்கான விடுதலையை நிகழ்த்தும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இன்று வரை அது எமது உறவுகளுக்கு அது கைகூடாத நிகழ்வாக இருக்கின்றது. எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளாக இளங்கள், கைதிகளுடைய விடுதலை, காணாமலாக்கப்பட்டோருடைய பிரச்சனை இது தொடர்ந்த வண்ணமாக உள்ளது. இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து சிறை என்பது தமிழர்களுக்கு ஒரு விதியாகிவிட்ட நிலையில் இந்த கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி நாங்கள் ஆண்டுதோறும் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சிகளின் ஒரு உறுதி முயற்சியாக இந்த கையெழுத்து நிகழ்வை நாங்கள் நடத்தி வருகின்றோம். கடந்த 42 வருடங்களாக இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக இந்த நாட்டிலே நடாத்தப்பட்ட 30 வருட யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இலங்கை நாட்டிலே மாறி மாறி ஆட்சி செய்த அரச நிர்வாகத்தாலும் அரச படைகளாலும் கடத்தப்பட்டது அல்லது கொல்லப்பட்டது என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையாளர் வரிசையிலே பார்த்தால் நிச்சயமாக 42க்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தென்னிலங்கையிலே பிரபலிய பத்திரிகைகளாக இருக்கக்கூடிய லசந்த விக்ரமதுங்க, பிரகித் கூட, அதே போல சிவராம் அண்ணன், நடேசன் ஐயா, நிமலர் ராஜன் அண்ணன், இன்னும் எத்தனையோ ஊடக நிறுவனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. ஊடகவியலாளர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் இப்பவும் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி வந்தும் கூட இந்த அடக்குமுறைகள் தொடர்கிறது. இந்த கடந்த 14 வருடத்துக்கு முன்பு நிறைவு பெற்ற யுத்தத்திலே, அதாவது கைது செய்யப்பட்டு இன்று வரைக்கும் 30 வருடங்களுக்கு மேலாக தடுத்து வைத்திருக்கக்கூடிய அரசியல் கைதிகளுக்கு இன்று வரைக்கும் பொது மன்னிப்பில்லை, விடுதலை இல்லை. ஆனால் திருவோணமலையிலே 5 மாணவர்களை கடத்தி கொலை செய்த
செய்து குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்திலே தண்டனை விதித்து குற்றம் தீர்க்கப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட கடற்படையினருக்கு பொது மன்னிப்பு கொடுத்திருக்கிறது கடந்த அரசாங்கங்கள். அதே போல கொழும்பிலே 11 தமிழர்களை படுகொலை செய்து கடத்தி கப்பங்கட்டு கொலை செய்த கடற்படை அதிகாரிகளை சிறை தண்டனைக்கு சென்றவர்களை பொது மன்னிப்பு கொடுத்து அரசாங்கம் விடுதலை செய்திருக்கு. அண்ணன் அதாவது மாமனிதர் ஜோசப் பராசைசிங்கம் ஐயா அவர்களை கொலை செய்தவர்களை பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்திருக்கின்றது. அதே போல மாமனிதர் ரவிராஜ் அவர்களை படுகொலை செய்தவர்களை பொது மன்னிப்பு கொடுத்து விட்டிருக்கின்றது அரசாங்கம். அதே போல மிரிசுவில் படுகொலை 8 பேரை விறகு வெட்ட சென்றவர்களை கொன்றவர்களை இன்றைக்கு அந்த அரசாங்கங்கள் பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்திருக்கின்றது. ஆனால் தமிழன் என்ற ஒரே காரணத்துக்காக 30 வருஷமாக இங்க இனவாதம் பார்த்து மதவாதம் பார்த்து பிரதேசம் பார்த்து அந்த தென்னிலங்கையிலே மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தமிழன் என்ற ஒரே காரணத்துக்காக பாரபட்சம் காட்டி இன்றைக்கு 30 அரசியல் அதாவது 10 அரசியல் கைதிகள் இன்றைக்கும் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு போராளி நிலம்புரி சங்கம் இன்றைக்கு கையெழுத்து வேட்டையிலே வடக்கு கிழக்கிலே இறங்கி இருக்கிறது. இந்த கையெழுத்து வேட்டை ஒரு பெரிய செய்தியாக இந்த அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும். சர்வதேசத்துக்கும் இந்த செய்தி போக வேண்டும். இந்த அரசாங்கம் உண்மையிலே ஒரு நீதியாக நடக்கும் என்றால், பக்கசார்பு இல்லாம நடக்கும் என்றால், கொல்லப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர் இதே கொன்றேன் என்று ஒருவர் சாட்சி சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு அதை வெளிக்கொன்ற முடியுமா? லலித் விக்ரமதுங்கவை கொன்றவரை கொன்ற முடியுமா? நடேசன்னை கொன்றவரை வெளியிலே கொன்ற முடியுமா? சிவராமனை கொன்றவரை, நிமல்ராஜன் அண்ணை கொண்டவர்களை இங்கே ஊடக நிறுவனங்களில் அடிக்கு தமிழ் ஊடகவியலாளர் வீதி வீதியாக கொல்லப்பட்டார்களே, கடத்தப்பட்டார்களே. இறுதியாக லலித், வீரராஜ், குகன் உட்பட எல்லாருமே கடத்தப்பட்டார்கள். இவர்களை நீங்கள் முன்னிறுத்துங்கள், விசாரியுங்கள், எங்களுக்கு ஒரு நீதியை தாருங்கள், தமிழர்களுக்கு ஒரு விடிவை தாருங்கள். இந்த அரசியல் கைதிகளை மனிதாபிமான அடிப்படையிலே விடுதலை செய்யுங்கள். இல்லை என்றால் இந்த போராட்டம் வடகிழக்கை தாண்டி தென்னிலங்கை வரைக்கும் விசாரிக்கப்படும், சர்வதேசத்துக்கும் கொண்டு செல்லப்படும் என்ற செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்து உடனடியாக இந்த அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும். பாரபட்சம் என்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது என்றதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிற்கின்றேன். நன்றி. தமிழீழ விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை, இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இருத்திக் கொண்டு இன விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கக்கூடிய பொதுமக்களை மனதிலே இருத்திக் கொண்டு போராளிகள் நலன்புரி சங்கத்தினாலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம். அந்த விதத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை போராட்டத்துக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றது. எமது உறவுகள் இந்த கையெழுத்து போராட்டத்திலே பெருமளவிலே பங்கு கொண்டு எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய நீதிக்கான பயணத்தினுடைய அவசியத்தையும் எங்களுடைய இனத்தினுடைய ஒற்றுமையையும் இதிலே வெளிப்படுத்தி நிற்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அன்புரிமையோடு எங்களுடைய உறவுகள் அனைவரையும் நாங்கள் கேட்கின்றோம். காலம் காலமாக சிங்கள தேசத்திலே எந்த அரசுகள் ஆட்சிக்கு வந்தாலும் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வருவதும், ஆட்சி பீடம் ஏறியதன் பிற்பாடு அந்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விடுவதும் தான் இந்த ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய கடந்த நீண்ட வரலாறாக இருக்கிறது. அதற்கு இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசும் விதிவிலக்கல்ல என்பதுதான் எங்களுக்கு இப்பொழுது நன்றாக உறுதியாக புலப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே தமிழ் அரசியல் கைதிகள் அவர்களுடைய விடுதலைக்காக நீண்ட காலமாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகள் விசாரணை என்கின்ற பெயரிலே பல்வேறுபட்ட துன்புறுத்தல்களுக்கும் அவலங்களுக்கும் அவர்கள் உட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய உறவினர்கள், குடும்பத்தினர், குழந்தைகள் மிகவும் ஒரு வேதனையான ஒரு துன்பியலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மனநோய்வாய்ப்பட்டு அவர்கள் மிகவும் ஒரு
இக்கட்டான ஒரு உயிரிழந்த நடைப்பிணங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த விடயத்திலே ஸ்ரீலங்கா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் விட்டுவிடுகிறோம் என்று சொல்லி அனைத்து வழக்குகளையும் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் விட்டுவிட்டு அங்கே எந்தவித முன்னெடுப்புகளும் இல்லாமல் காலத்தை இழுத்தடித்து செய்வது என்பது நீதி மறுக்கப்படுவதற்கு உதாரணமாக இருக்கிறது. மிரிசூலிலே படுகொலை நடந்த அந்த படுகொலையை நடாத்திய ஒரு இராணுவ அதிகாரி பொது மன்னிப்பு என்கின்ற பெயரிலே விடுதலை செய்யப்பட முடியுமாக இருந்தால் நீதிக்காக ஒரு குரல் கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் ரீதியிலே பல செயற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய அப்பாவி எங்களுடைய தமிழ் பொதுமக்கள் இன்றும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருப்பது எந்த வகையிலே நியாயம் என்று இந்த இடத்திலே நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்கிறோம். ஆகவே ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே கூட இந்த விடுதலையை செய்ய முடியாத ஸ்ரீலங்கா அரசு எப்படி ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வை தரப்போகிறது என்பது மிகவும் கண்ணுக்கட்டாத ஒரு கற்பனையான விடயமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச அமைப்புகள், சர்வதேச நாடுகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை பிரயோகித்து இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கு ஆவண செய்ய வேண்டும் என்றும், ஏற்கனவே புனர்வாழ்வு பெற்று விடுதலை அளிக்கப்பட்டு நீதிமன்றத்தினாலே விடுதலை அளிக்கப்பட்டதன் பிற்பாடு மீண்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறைகளிலே அடைக்கப்படுகின்ற அந்த கொடூர செயல் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே சர்வதேச சமூகத்திடம் வேண்டுகோள் வைத்து எங்களுடைய இந்த கையெழுத்து போராட்டத்திலே போராளிகள் நலன்புரி சங்கத்திற்கு என்றும் நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. விடுதலை போராட்டத்தோடு கல்வி சமூகம் சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய போராளிகள் நலன்புரி சங்கத்தினாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் போராளிகளுடைய விடுதலையை வேண்டி கையெழுத்து போராட்டத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், உணர்வாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உடனடியாக என்னை பொறுத்த மட்டிலே உடனடியாக இந்த அரசாங்கம் சிறைகளிலே வாடுகின்ற முன்னாள் போராளிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. யுத்தம் நிறைவடைந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல முன்னாள் போராளிகள் இன்றும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த முன்னாள் போராளிகளை விடுவிக்க வேண்டும் என்று. ஆனால் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த எந்த ஒரு ஆட்சியாளர்களும் இந்த முன்னாள் போராளிகளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்வதற்கு தயாராக இல்லை. இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளுடைய எண்ணிக்கை 9 இருக்கிறது இதுவரை. பின்னர் முன்னர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் விடுதலை புலிஸ் போராட்டத்தை உருவாக்குகின்றார்கள் என்ற அடிப்படையிலே 22 பேர் வரையான முன்னாள் போராளிகள் மீண்டும் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இதிலே சிலர் தண்டனை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். தண்டனை பெற்ற கைதிகளை உடனடியாக எதிர்வரும் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்திலே ஜனாதிபதி வழங்குகின்ற பொது மன்னிப்பிலே அவர்கள் உடனடியாக பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும். ஏனைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை போராட்டத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் போராளிகள், தமிழ் மக்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், நிபந்தனைகள் இன்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு கடந்த காலங்களிலே ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்ட பொழுது பயங்கரவாத தடை சட்டம் இயற்றப்பட்டது ஜேவிபியை அடக்குவதற்காக என்று சொல்லப்பட்டது. ஜேவிபி கிளர்ச்சியை அடக்குவதற்காக தற்காலிக ஏற்பாடாகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்படுகிறது என்று 40 ஆண்டுகளுக்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டு நியாயப்படுத்தப்பட்டு அந்த தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போதிலும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்றும் நிலைபெறான ஒரு சட்டமாக இருக்கிறது. இது தற்காலிக சட்டமாக சொல்லப்பட்டாலும் இதுவரை எந்த ஒரு ஆட்சியாளர்களும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த ஜேவிபி ஆட்சி பீடம் ஏறுவதற்கு முன்னர் இந்த ஜேவிபி கூட பயங்கரவாத தடை சட்டத்தினாலே இவர்களுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக நடாத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஆட்சி பீடத்துக்கு ஏறுவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் உடனடியாக நீக்குவதாக
நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் அனுரகுமார திசாநாயக்க உட்பட பலரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள். ஆனால் ஆட்சி பீடம் ஏறி 100 நாட்கள் கடந்த நிலையில் கூட இன்று வரை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கோ அதற்கு அநியாயமாக கைது செய்யப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்வதற்கோ எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் மக்களும் பெருமளவிலே வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனடியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். உடனடியாக தங்களுடைய மக்களினுடைய வாழ்வுக்காகத்தான் இவர்கள் ஆயுதமேந்தி போராடினார்களே தவிர சமூக குற்றங்களில் ஈடுபடுவதற்கோ அல்லது பாதாள உலக குழுக்கள் போன்றோ எங்களுடைய போராளிகள் முன்னாள் போராளிகள் செயற்பட்டிருக்கவில்லை. அவர்கள் உன்னதமான ஒரு விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்து எதிர்காலத்தை அர்ப்பணித்து போராடியவர்கள். ஆகவே இவர்களை கருத்தில் கொண்டு உடனடியாக அனைத்து முன்னாள் போராளிகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் தண்டனை பெற்றவர்கள் என அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்திருப்பதோடு தமிழ் மக்கள் அனைவரும் அரசியல் தலைவர்கள் அனைவரும் எந்தவித வேறுபாடுகளும் இன்றி இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் மண்ணில் இளைய தலைமுறை மக்கள் படும் துயருக்காக இன விடுதலைக்காக அல்லும் பகலும் போரில் ஈடுபட்டு பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து இப்பொழுது நிச்சயமாக சில அரசியல் கைதிகள் சிறை கூடங்களில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலை தொடர்பாக ஆட்சிக்கு வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கத்திடமும் ஆத்மீக தலைவர்களும் பொது நோக்குடைய பெரியோர்களும் அனைவரும் ஒருங்கிணைந்து வேண்டுதல் விடுத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இப்பொழுது புதிய அரசாங்கம் பதவியேற்று சில மாதங்கள் கடந்திருந்தாலும் பொதுவாக ஏனைய ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தை விட புதிய அரசாங்கம் மாற்றங்களை விரும்புகின்ற ஒரு அரசாங்கமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே புதிய அரசாங்கத்திலே இருக்கின்ற முக்கியமானவர்கள் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பல புரட்சிகளை செய்தவர்கள். அவர்களுக்கு தெரியும், கைதிகளினுடைய கஷ்டங்கள் தெரியும், போராட்டம் பற்றி தெரியும். எனவே தயவு செய்து இந்த நாட்டிலே சிறைக்கூடங்களில் இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்து எல்லோரும் அமைதியாக வாழுகின்ற வாழ்வை கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் ஏனைய அரச உறுப்பினர்களும் எதிர்க்கட்சிகளிலே இருப்பவர்களும் ஒன்றிணைந்து இவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஆத்மீகத்தின் சார்பில் அன்பாக வேண்டுதல் விடுக்கின்றேன். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த போது நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்திலே ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பிலே நெல்லை ஆதீன சுவாமிகளும் அடியேனும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு நல்ல அமைதியை தோற்றுவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று வேண்டினோம். அவர்கள் சம்மதித்தார்கள். அதிலே ஒரு கோரிக்கை, சிறையிலே நீண்ட காலமாக இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வேண்டினோம். அன்று வருகை தந்த இன்றைய ஜனாதிபதி அவர்கள் நாம் ஆட்சிக்கு வந்தால் எங்களால் விரைவில் இதற்கான ஒரு அமைதி தீர்வு காணப்படும் என்று கூறினார்கள். எனவே அதை நம்பி காத்திருக்கின்றோம். மதிப்பார்ந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சில இராணுவ முகாம்களை இப்பொழுது பொதுமக்கள் வாழுகின்ற இடத்திலே இருந்து எடுக்க தொடங்கியது
ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். அதே போல ஏனைய இராணுவ முகாம்களையும் பொதுமக்களுடைய நிலங்களில் இருந்து நீக்கி ஒரு நல்ல அமைதியை தோற்றுவிப்பதோடு நீண்ட காலமாக சிறையிலே வாடுகின்ற இந்த அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கொடுத்து அவர்களையும் இந்த மண்ணிலே சராசரி மனிதர்களாக வாழ வழி செய்ய வேண்டும் என்று மீண்டும் வினயமாக வேண்டி இங்கே ஆத்மீக பெரியோர்கள் ஏனைய பொதுமக்களோடு சேர்ந்து இந்த வேண்டுதலை விடுத்து அடைகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆயர் இல்லம் குறுமுதல்வர்களை சிறுவிரியாற்றுமாறு அன்போட வேண்டும். போராளிகள் நலம்புரி சங்கத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த உணர்வு பூர்வமான நிகழ்விலே நான் கலந்து கொள்வதை இட்டு பெருமை அடைகிறேன். இங்கே அரசியல் கைதிகள் என்று சிறையிலே பலர் இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகள் என்று நாங்கள் கூற முடியாது. அவர்கள் இதய சுத்தியோடு மக்களுடைய விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து போராடியவர்கள். ஆகவே அவர்களை குற்றவாளிகளோடு சரிசமமாக மதித்து சிறைகளிலே வாட வைப்பது நியாயமாகாது என்பதை இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவரும் தாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக எதிர்நோக்கி இருந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த புதிய அரசாங்கம் விடுதலை கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய முழு ஆதரவை இந்த அரசாங்கத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் செய்த அவருடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று இன்று வரை காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமானதொன்று இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையாகும். இவர்கள் நீண்ட பல வருடங்களாக பல்வேறு இன்னல்களோடு வாழுவது இவர்கள் மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்தினர் உறவுகள் எல்லாருமே ஒரு வாழ்வை இழந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் இந்த வேளையிலே இதற்கு முன்னுரிமை கொடுத்து வெகு விரைவிலே இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வாஞ்சையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற போராளிகள் நலம்புரி சங்கத்தினருக்கு எங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக மக்களிலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் விரைவிலே தீர வேண்டும் என்று உழைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு எங்களுடைய இந்த வேண்டுகோளை மீண்டும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக இவற்றுக்கு செவிசாய்க்குமாறு அரசாங்கத்தை நாங்கள் நம்பிக்கையோடு வேண்டியிருக்கின்றோம். நன்றி. இலங்கையின் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்காக பல முயற்சிகள் எடுத்திருந்தும் அவை காலத்தால் பயன் தராத நிலையில் இன்றைக்கு ஒரு மக்கள் திரட்சியாக மக்களுடைய கோரிக்கையாக முன்வைப்பதற்கு அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகளிலே கல்வி சமூகமும் இணைந்து கொள்கின்றது. இந்த முயற்சி நிச்சயமாக நல்ல பலன்களை தர வேண்டும். குறிப்பாக அரசியல் கைதிகளுடைய குடும்பத்தினர் தங்களுடைய வாழ்வியலிலே சந்தித்து வருகின்ற வேதனைகள் நீங்கி அவருடைய பிள்ளைகளோடு அவருடைய உறவுகளோடு அவர்கள் வாழக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகளை பெற்று வாழக்கூடிய நிலைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டே ஆக வேண்டிய ஒரு நிச்சயமான ஒரு கடப்பாடு இருக்கிறது. அது கருத்தில் கொள்ளப்பட்டு ஒரு சுமூகமான அந்த விடுதலையை நோக்கிய அந்த முடிவை எடுப்பதற்கு இந்த கையெழுத்து இயக்க போராட்டம் நிச்சயமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்று நம்பி நாங்களும் இந்த போராட்டத்திலே இணைந்து கொள்கின்றோம். நன்றி. எங்களுடைய ஆங்கிலிக்கன் திருச்சபையை சேர்ந்த செல்வம் சார் அவர்களை இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் செயற்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது அதன் விளைவாக வந்திருப்பதுதான் இந்த போராளிகள் அவர்களை கைது செய்தவர்களை விடுதலை செய்யாமல் வைத்திருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையை மட்டும் இல்லாமல் செய்ய முடியாது. வேலன் சுவாமி அவர்கள் சொன்னது போல பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும்.
இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். ஆகவே அரசாங்கம், புதிய அரசாங்கம் மாற்றம் என்று சொல்லிக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று முழு முயற்சியோடு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் அதற்கு ஆதரவு தெரிவிப்போம். அப்பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்கள், அப்பாவிகள் கண்ணீர் வடிப்பது, கஷ்டப்படுவது, இவையெல்லாம் நீக்கப்படும். அப்படிப்பட்ட நோக்கை நோக்கி நாங்கள் எல்லாரும் பயணிப்போம். எல்லாம் உள்ள கடவுள் எங்களோடு கூட இருப்பார். இந்த 2025ஆம் ஆண்டு எல்லாருக்கும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. நலன் காப்பகம் நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக கடந்த சில நாட்களாக கையெழுத்து போராட்டம் ஒன்றை நடாத்தி வருகிறார்கள். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அதனுடைய பூரணமான ஆதரவை தெரிவிக்கும் முகமாக இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். யுத்தம் முடிந்து 15 வருடங்களை கடந்துவிட்ட பின்னரும் கூட அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறையில் வாடுகின்றார்கள். அவர்களது குடும்பம் பல்வேறு வகையான சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யுத்தத்தின் போது கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் கூட இப்பொழுதும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்ற துயரம் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கெல்லாம் இந்த புத்தாண்டிலாவது ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த போராட்டம் என்கின்றது தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு கைதிகளினுடைய விடுதலையை கோரி முன்னிறுத்துகின்ற ஒரு போராட்டமாகத்தான் இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி என்று பேரளவில் சொல்லப்பட்டாலும் கூட அது ஜேவிபியினுடைய ஒரு மேல்மூடி பொருத்தப்பட்ட வாசகம் தான் அந்த தேசிய மக்கள் சக்தி என்கிறது. ஜேவிபி இலங்கையில் ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு அமைப்பு. அவர்களும் கைதிகளாக சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எங்களைப் போல கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய தேவை என்கின்றது ஒரு ஆட்சி மாற்றமாக இருந்தது. எங்களுடைய தேவை என்கின்றது ஒரு இன விடுதலையாக இருந்தது. ரெண்டும் வெவ்வேறு தேவைகளாக இருந்தாலும் கூட அரசியல் கைதிகளாக சிறைகளில் வாடுகின்றவர்களுடைய குடும்பம் அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள் அவர்களுக்கு தெரியாதது அல்ல. எங்களை பொறுத்தவரையில் முறைமை மாற்றமும் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்றதும் தென்னிலங்கைக்கானதே தவிர எங்களுக்கானது அல்ல. எங்களுடைய அடிப்படை பிரச்சனை இன பிரச்சனைக்கான தீர்வு வெறுமனே உதட்டளவில் இனத்துவசமற்றவர்கள் நாங்கள் எல்லோரையுமே சமமாக கருதுகின்றோம் என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று 100 நாட்களை கடந்த நிலையில் தமிழ் மக்களினுடைய நல்லெண்ணத்தை சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு கைங்கரியத்தையும் இதுவரையில் அவர் நிறைவேற்றியதாக இல்லை. அவர் ஜேவிபியினுடைய குரலை ஒலிப்பவராக மாத்திரமாக இருக்கின்றாரே தவிர சுயாதீனமான ஒரு ஜனாதிபதியாக தமிழ் மக்களுக்குமான ஜனாதிபதியாக அவர் செயற்படுகின்றவராக எங்களுடைய பார்வைக்கு தெரியவில்லை. ஜேவிபியினுடைய போக்கு என்கின்றது தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தை நிராகரிப்பதாகவும் ஒன்றுபட்ட வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய தாயகம் என்கின்ற தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதாகவும் அதற்கெதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்ததாகவே இதுவரைக்கான வரலாறு இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தாங்கள் தீர்ப்போம் என்கின்ற ஒரு முன்னுதாரணமாக இந்த அரசியல் கைதிகளை எந்த விதமான மேலதிகமான தடுப்புகள் எதுவுமின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்திற்காக அவர்களுடைய கட்சிக்கும் சேர்த்து வாக்களித்து தமிழர் தரப்பில் இருந்தும் ஜேவிபிக்கு அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மண்ணுக்கு அரசியலுக்கு புதியவர்களாக இருக்கலாம், இது தொடர்பாக வெறுமனே கேள்வி ஞானம் பெற்றவர்களாக மாத்திரம் இருக்கலாம். அவர்கள் எல்லோருமே புதிய முகங்கள். அவர்கள் போராளிகள் நலன் காப்பகத்துடன் ஆவது தொடர்பு கொண்டு இந்த கைதிகளினுடைய விவரங்களை பெற்று தங்களுடைய அரசு தலைவருக்கு தெரியப்படுத்தி இவர்களுடைய விடுதலையை விரைந்து சாத்தியமாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். அருட்தந்தை மங்களம் அடிகளார் அவர்களை சிறுவியாற்றமாக
போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய முன்னெடுப்பில் அதாவது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக கையொப்பமிடும் செயற்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களுடைய குரலற்றோர் குரல் அமைப்பினுடைய முழுமையான ஆதரவு நாங்கள் தெரிவித்து நிற்கிறோம். அதே நேரத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்றது இன்றைக்கு இந்த ஆண்டோட ஒரு தசாப்தங்கள் கழிந்து விட்டது. 30 ஆண்டுகளாக இருக்கும் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கை 10 பேர். இதில் 10 பேரில் 8 பேர் தண்டனை பெற்று தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் 2 பேருக்கு எதிராக தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே மீதமுள்ள இந்த 10 தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் தேர்தல் கால பகுதியில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று இந்த ஆட்சி பீடம் ஏறியிருந்தார்கள். அதற்கு தமிழ் மக்களும் தங்களுடைய ஆணைகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அது ஏனைய கடந்த கால அரசுகளுடைய ஏமாற்று வாக்குறுதிகளாக இல்லாமல் இது உடனடியாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். அதே நேரத்தில் மீள கைது செய்யப்படும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய வவுனியா மாவட்ட தலைவராக இருந்த ஆனந்தவர்மன் என்று சொல்லப்படுகின்ற அரவிந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படாமல் எந்த விதமான விசாரணைகள் இல்லாமல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கார். இதை போல அண்மையில் கைது செய்யப்படுற ஒவ்வொருவரும் இவ்வாறான முறையில தான் தடுத்து வைக்கப்படுறார். இது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் ஒரு செயற்பாடு. இந்த அரசும் இவ்வாறான ஒரு செயற்பாடை முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதனை எங்களுக்கு வேதனை அளிக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆட்சியில ஈழம் ஏறைக்க ஒரு கதையும் தொடர்ந்தும் கடந்த அரசாங்கங்கள் போல இந்த செயற்பாடை செய்வதை விட்டு எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கின்றது. எனவே உடனடியாக இவ்வாறானவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வேண்டி நிற்பதோடு இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு போராளிகள் நலன்புரி சங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயற்திட்டத்துக்கு அனைத்து தமிழ் மக்களும் மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்ற அனைவரும் இந்த கையெழுத்துக்கு வலு சேர்த்து உங்களுடைய விடுதலைக்கான குரலை ஒன்றுபட்டு குரலுயர்த்தி நிற்க வேண்டும் என்று தமிழ் அரசியல் கைதிகளுக்காக தொடர்ந்தும் செயற்பாடுகளில் விடுதலைக்காக செயற்படுகின்ற குரலற்றவர்கள் குரல் அமைப்பு சார்பாகவும் நாங்கள் இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.